10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுபடும் என நிறுவுக. அதாவது தொடர்ச்சியாக இருக்கிற 2 மிகை முழுக்களோட பெருக்கல் பலன் 2ஆல் வகுப்படும் அப்படின்னு கொண்டு வர சொல்கிறாங்க. சரியாப்பா? மிகை முழுக்கள்னா 0லேருந்து 1 2 3 4 5ன்னு வரிசையாக போயிட்டே இருக்கும். சரியாப்பா? அடுத்த 2 மிகை முழுக்களோட பெருக்கல் பலன் 2ஆல் வகுப்படும்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிகை முழு 2ன்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்த மிகை முழு, அதுக்கு அடுத்த மிகை முழு 3. இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்னப்பா கிடைக்கும்? 3 6. 6 2ஆல் வகுப்படுமா? 1 2 3 2 6 வகுப்படுதா? இதை தான் நிறுவ சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா? தீர்வு: தொடர்ச்சியான இரு முழுக்கள் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ப்ளஸ் 1 என்க. அதாவது தொடர்ச்சியான 2 முழுக்களை எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியாப்பா? கணக்கில் என்னப்பா கொடுத்துருக்காங்க? பெருக்கல் பலன் 2ஆல் வகுப்படும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெருக்கல் பலன் = எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு. சரியாப்பா? மிகை முழுக்கள்னா ரெட்டை எண்களும் வரும், ஒற்றை எண்களும் வரும். ஃபஸ்ட்டு ரெட்டை எண்களுக்கு கண்டுபிடிப்போம். சரியாப்பா? ரெட்டை எண் = 2k. இப்போ கேக்கு பதிலாக மதிப்புகளை பிரதியிட்டிங்கன்னா ரெட்டை எண் தான் வரும். கேக்கு 1ன்னு பிரதியிட்டிங்கன்னா 2 × 1 2, 2ன்னு பிரதியிட்டிங்கன்னா 2 × 2 4. இப்படியே வரிசையாக ரெட்டை எண்கள் தான் கிடைக்கும். சரியாப்பா? இப்போ 2kவை எக்ஸுங்கிற இடத்துல பிரதியிடணும். சரியாப்பா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் = 2k த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2k. 2k த ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் k ஸ்கொயர்னு அர்த்தம். 2 4, 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2k. 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2kலேருந்து 2kவை வெளியெடுக்கணும். சரியாப்பா? இப்போ 4k ஸ்கொயரில் 2k போயிடுச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 2k தான் இருக்கும். ப்ளஸ் 2kயை வெளியெடுத்தாச்சு. அப்போ 1. சரியா? 2k இன்ட்டு 2k ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் = 2q ப்ளஸ் 0. அப்போ க்யூவோட மதிப்பு k இன்ட்டு 2k ப்ளஸ் 1 இருக்கும். சரியாப்பா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் = 2q ப்ளஸ் 0வை எந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம்? a = bq ப்ளஸ் rன்னு எழுதியிருக்கோம். சரியா? இங்கே r = 0ன்னு அர்த்தம். சரியாப்பா? இது 2ஆல் வகுப்படும். ஓகேவாப்பா? அடுத்தது ஒற்றை எண்ணை எடுத்துக்கிறோம். ஒற்றை எண்ணை என்னப்பா? 2kவோட 1 சேர்த்தோம்னா அது ஒற்றை எண் ஆயிரும். சரியா? ஒற்றை எண் = 2k ப்ளஸ் 1. அப்படின்னா 2k ப்ளஸ் 1 எக்ஸுங்கிற இடத்துல பிரதியிடணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் = 2k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1. 2k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. விரித்து எழுதினோம்னா 2k த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2k × 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1. 2k த ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் k ஸ்கொயர்னு அர்த்தம். 2 ஸ்கொயர்னா 4, k ஸ்கொயரை அப்படி எழுதினோம். ப்ளஸ் 2 × 2kனா 4k, இன்ட்டு 1னாலும் 4k தான் வரும். ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1, ப்ளஸ் 2kவா அப்படி எழுதிட வேண்டாம், ப்ளஸ் 1. 4k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 2k 6k. சரியாப்பா? 1 ப்ளஸ் 1 2. அப்போ என்ன வரும்? 4k ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 2. இப்போது இதிலேருந்து 2 வெளியெடுக்கலாம். சரியா? 2 வெளியெடுத்துட்டோம்னா 4k ஸ்கொயரில் என்ன இருக்கும்? 2k ஸ்கொயர் இருக்கும். சரியாப்பா? ப்ளஸ் 6kல என்ன இருக்கும்? 6 பிரிச்சிங்கன்னா 2 × 3ன்னு இருக்கும். 2 வெளியெடுத்தாச்சு. அப்போ 3k இருக்கும். சரியாப்பா? ப்ளஸ் 2 வெளியெடுத்தாச்சு, அதனால் 1 போட்டுக்கிற வேண்டியதான். 2 × 2k ஸ்கொயர் ப்ளஸ் 3k ப்ளஸ் 1. இதை எந்த ஃபார்மேட்டில் எழுதலாம்னா 2q ப்ளஸ் 0. அப்போ க்யூக்கு பதிலாக என்னப்பா எழுதணும்? 2k ஸ்கொயர் ப்ளஸ் 3k ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் = 2q ப்ளஸ் 0. இது எந்த மாடலில் இருக்குன்னா a = bq ப்ளஸ் r. சரியா?
இதுவும் 2ஆல் வகுப்படும். ஓகேவாப்பா? தேர்ஃபோர் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுப்படும். கணக்கில் கேட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.